இது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி துணைவேந்தர் நியமனம் மற்றும் பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதில் தாமதமாக செயல்படுகிறார் என்பதால் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை அவசர மனுவாக விசாரிக்க கோரி மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி, வில்சன் உள்ளிட்டோர் இன்று உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டனர். இந்த முறையீட்டை ஏற்ற நீதிபதிகள் பிற்பகல் 3 மணிக்கு இந்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், விசாரணை நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்ற கோரியும் சட்டப்பேரவையில் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவையில் ஆளுநரின் உரையை அவர் வாசிக்காமல் புறக்கணிப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் புறக்கணிப்பதற்கு சமமாகும் என்பதால் அவரை மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு தரப்பில் திட்டங்களுக்கும் மசோதாக்களுக்கும் மற்றும் துணைவேந்தர் நியமனத்திலும் தொடர்ந்து தாமதம் மற்றும் அவர்களை நியமிப்பதற்கு முட்டுக்கட்டையாக ஆளுநரின் செயல்பாடுகள் இருப்பதாக கூறி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு விசாரணைக்கு வரும் என்பதால் அது அரசியல் ரீதியாகவும் நாடு முழுவதும் மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறது.